விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தொழில்நுட்ப பணி செயலாளர் கிருஷ்ணகிரி மாவட்டம். தமிழக அரசு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி அவர்களை சட்டத்துக்கு விரோதமாக பொங்கல் கொண்டாடாத வகையில் திட்டமிட்டு அவரை கைது செய்திருக்கிறது. அவரை கைது செய்து 4 மணி நேரம் எந்த தகவலும் ஒரு சாமானிய மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை உரிமை, ஒருத்தரை கைது செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அடுத்து அவங்களுடைய குடும்பத்தினருக்கோ அல்லது அவருடைய நெருங்கிய உறவினர்களுக்கோ தகவல் தெரிவிக்கணும். இந்த நெறிமுறைகளை எல்லாம் காவல்துறை பின்பற்றாம அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. 21ஆம் தேதி கறிக்கோழி பண்ணையாளர்கள் உடைய முற்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற இருந்த நிலையில பொங்கல் கொண்டாடக்கூடாது என்ற ஒரு உள்நோக்கத்தோடும் அனைத்து விவசாயிகளின் மனதை புண்படுத்தும் வகையிலும் தமிழக அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்குது. இந்த நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கிறோம். வன்மையாக கண்டிச்சு அவரை இந்த பொய் வழக்குகளிலிருந்து விடுவிச்சு விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் இன்று அனைத்து விவசாய சங்கங்களும், எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா விவசாய சங்கங்களை இல்லாதவங்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நாங்க இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கூடுதலா தமிழகத்துல இருக்கிற அனைத்து விவசாய சங்கங்களும் ஒரே கருத்தின் மீது ஈசன் முருகசாமியை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தின் மீது இன்றைக்கு அடையாள உண்ணாவிரதம் போராட்டம் நடத்திருக்கோம். தமிழக அரசு இதுக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டங்கள் தீவிரமடையும். பல்வேறு கட்ட போராட்டங்களை நாங்க நடத்துவோம். தொடர்ந்து இது இந்தியா முழுவதும் நடத்துறதுக்கான எங்களுக்கு திட்டம் இருக்கு. அந்த அளவுக்கு சட்ட சிக்கல்களை எதிர்கொள்வதற்கு அரசு நிறுவனங்கள் வழிவகுக்க கூடாது. மேலும் சாமானிய மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையையும் மரியாதையும் கொடுத்து கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த அடையாள உண்ணாவிரதம் ஈசன் முருகசாமி அவர்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதற்கான விளக்கத்தை சொல்லுங்க. ஏற்கனவே கறிக்கோழி பண்ணையாளர் விவசாயிகளுக்கு ₹6.50 கூலியாக நிறுவனங்கள் வழங்கிட்டு இருந்துச்சு. அது இப்போ இருக்கிற விலைக்கு தேங்காய் நாராக இருந்தாலும் சரி, போக்குவரத்து செலவாக இருந்தாலும் சரி, வேலையாட்களோட கூலியாக இருந்தாலும் சரி, வாடகை, மின்சாரம், தண்ணீர் இப்படி போன்ற அத்தியாவசிய பொருட்களினோட விலை பன்மடங்கு உயர்ந்திருக்குது. இதை இப்ப கொடுக்குற அந்த ₹6.50 வச்சு ஈடுகட்ட முடியாது என்பதுதான் கள நிலவரம், உண்மையும் கூட. அதுக்காக அதை உயர்த்தி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஈசன் முருகசாமி ஐயா மற்றும் கறிக்கோழி பண்ணை உரிமையாளர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் எல்லா விவசாய அணிகளும் கோரிக்கை வச்சோம். அதுக்கான பேச்சுவார்த்தை 21ஆம் தேதி சென்னையில நடக்க போகிறது. அதை நடக்க இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவத்தை தமிழக அரசு காவல்துறையும் இணைந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. இதுக்காக தான் அந்த கைது நடைபெற்றிருக்கிறது. என்னோட பேர் சிவகிருஷ்ணன், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தொழில்நுட்ப பணி செயலாளர், கிருஷ்ணகிரி மாவட்டம். என் பெயர் சி கிருஷ்ணன். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஒன்றியம் சப்படி கிராமத்திலிருந்து இன்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது எதற்கென்றால் தலைவர் ஈசன் முருகசாமி மற்றும் விவசாயிகள் இது எதற்காக என்றால் எதற்கென்றே தெரியல, இரவோடு இரவாக ஈசன் முருகசாமி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணதுனால கேட்டாக்கா நாங்க ஏதோ கொலை குற்றமா இல்ல ஏதாவது கடத்தினாரா, எதுவுமே இல்லை. விவசாயிகளுக்காக அவர் உரிமை கேட்டாரு. உரிமை கேட்டதுக்கோசரம் இரவோடு இரவாக காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது நாங்க வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்கள் விவசாய சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். விடுதலை செய்யும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். அனைத்து விவசாய சங்கங்களும் திரட்டி இதை விடுவிக்கவில்லை என்றால் அனைத்து விவசாய சங்கங்கள் திரட்டி மிக பெரிய போராட்டம் நடத்துவோம் என்று இப்போ நான் உறுதியாக கூறுகிறேன்.